Hello everyone. இந்த வீடியோல நாம Kirchhoff's voltage law பத்தி தான் பார்க்க போறோம். Kirchhoff's voltage law ஷார்ட்டா நாம KVL னு சொல்லலாம். இதுக்கு another name law of conservation of energy. எப்படி நாம KCL க்கு law of conservation of charge அப்படின்ற another name இருக்கிறத பார்த்தோம். அது மாதிரியே இதுக்கு another name law of conservation of energy. இது ரொம்ப important. நிறைய competitive examsல இந்த question கேட்டிருக்காங்க. KVL is also known as KCL is also known as அப்படினிட்டு ஆப்ஷன்ல உங்களுக்கு law of conservation of energy, law of conservation of charge இது இல்லாம வேற ஏதாவது ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துட்டு கரெக்டான ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட ஸ்டேட்மென்ட் பார்க்கலாம். First statement, the algebraic sum of the voltages around any closed loop or circuit is 0. And second statement, the algebraic sum of voltage drop across the circuit elements of any closed path is equal to the sum of the source voltage in that path. இந்த statement explanation இந்த diagram இதெல்லாம் பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. KCL எப்பவுமே நாம ஒரு நோட்ல தான் அப்ளை பண்ண முடியும். KVL ஒரு லூப்ல அப்ளை பண்ண முடியும். லூப்ன்றது ஒண்ணும் இல்ல, ஒரு closed circuit தான் நம்ம லூப்னு சொல்றோம். எங்க ஒரு closed circuit இருக்கோ அந்த இடத்துல தான் நாம KVL அப்ளை பண்ணுவோம். இந்த KVL KCL இது ரெண்டு தான் mesh and node analysis ஓட பேஸ். ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸ்ல நாம mesh and node analysisனா என்னன்னு பார்ப்போம். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் அது. அதை நம்ம அப்ளை பண்றதுக்கு அந்த அனாலிசிஸ் நம்ம பண்றதுக்கு பேஸா இந்த ரெண்டு லா தான் ஆக்ட் ஆகும், KVL and KCL. இப்போ நான் இங்கே எக்ஸாம்பிள் சர்க்யூட் ஒன்று எடுத்திருக்கேன். இது ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட், ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, அதை நான் Vன்னு எடுத்திருக்கேன். இதோட பொலாரிட்டி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ்ன்னு எடுத்திருக்கேன். தென் இந்த க்ளோஸ்டு சர்க்யூட்டில் போகிற கரண்ட்டை ஐன்னு எடுத்திருக்கேன். ஸோ எப்பயுமே கரண்ட் ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்டில் தான் ஃப்ளோ ஆகும். ஒரு ஓப்பன் சர்க்யூட் இருக்குன்னா அந்த இடத்துல கரண்ட் ஜீரோவாக இருக்கும். இப்போ 3 ரெசிஸ்டர்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்திருக்கேன், R1, R2, R3. அந்த 3 ரெசிஸ்டருக்கு அக்ராஸ்லேயும் ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஆகும். பிகாஸ் நமக்கு நல்லா தெரியும் ஒரு சீரிஸ் சர்க்யூட்டில் கரண்ட் சேமாக இருக்கும், வோல்டேஜ் டிவைட் ஆகும். இப்போ ஒரு ரெசிஸ்டர்லையும் டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் இங்கே இருக்க போகுது. ஸோ பேஸ்ட் ஆன் த வேல்யூ ஆஃப் திஸ் ரெசிஸ்டர், ஒரு ரெசிஸ்டரோட வேல்யூ பொறுத்து இந்த வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். அதுக்கு நான் ஒரு நேம் எடுத்திருக்கேன். R1க்கு அக்ராஸில் V1 ட்ராப் ஆகுது, R2க்கு அக்ராஸில் V2, R3 திஸ் இஸ் R3, R3க்கு அக்ராஸில் V3 வோல்டேஜ் ட்ராப் ஆகுது. இப்போ இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டும் கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா. இப்போ இந்த ரெசிஸ்டர் இந்த வோல்டேஜ் சோர்ஸோட ப்ளஸ் இங்கே கனெக்ட் ஆயிருக்கு. இதை நான் என்ன பண்ணுறேன், இந்த கனெக்ட் ஆயிருக்க இந்த இடத்த நான் மார்க் பண்ணி நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், ஏன்னு எடுத்துக்கிறேன். தென் இந்த ரெசிஸ்டரும் கனெக்ட் ஆயிருக்க இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்து Bன்னு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் இன்னொரு எலிமெண்ட் கூட கனெக்ட் ஆயிருக்கிற பிளேஸில் நான் மார்க் பண்ணி ஒரு வேரியபிள் நான் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ABCDன்னு எனக்கு 4 பாயிண்ட்ஸ் எனக்கு கிடைக்குது. ஒரு சர்க்யூட்டில் நாம் KVL அப்ளை பண்ணும்போது இந்த வோல்டேஜோட மேக்னிடியூடுக்கு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, இந்த வோல்டேஜ்க்கு என்ன பொலாரிட்டி இருக்குன்றதையும் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல 2 வோல்ட் ட்ராப் ஆகுது அப்படின்னா இந்த 2ன்றது இந்த வோல்டேஜோட மேக்னிடியூட். ஸோ நம்ம இந்த மேக்னிடியூட் வேல்யூக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது, இதோட பொலாரிட்டி என்ன, ப்ளஸ் மைனஸ். அதே மாதிரி இங்கேயும் ப்ளஸ் மைனஸ், இங்கேயும் ப்ளஸ் மைனஸ். இந்த பொலாரிட்டிக்கும் நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இங்கே இந்த கரண்ட்டோட டைரக்ஷன் ஆர்பிட்ரரி தான். ஆர்பிட்ரரி மீன்ஸ் இது நானா எடுத்திருக்கேன், இது நீங்கள் கிளாக் வைஸில் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் கரண்ட்டோட டைரக்ஷன் எடுத்தாலும் கரெக்ட் தான். ஸோ பேசிக்காக KVLன்றது ஒன்றுமே இல்லை, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, இந்த வோல்டேஜ் சோர்ஸ் சம் வோல்டேஜை சப்ளை பண்ணும். இந்த வோல்டேஜ் தான் இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்லேயும் ட்ராப் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே 10 வோல்ட் இந்த சோர்ஸ் சப்ளை பண்ணுதுன்னா இந்த 10 வோல்ட் தான் இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்லையும் ட்ராப் ஆகும். இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்ல ட்ராப் ஆகிற வோல்டேஜஸை நம்ம ஆட் பண்ணோம்னா தட் வில் பி ஈக்குவல் டு 10 வோல்ட். இப்போ இங்கே 2 வோல்ட், இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் 5 வோல்ட், இங்கே 3 வோல்ட். ஸோ இந்த 10 தான் என்ன ஆகும்னா டிவைட் ஆகிட்டு ஒரு எலிமெண்ட்லையும்
ட்ராப் ஆக போகுது. இதுதான் பேசிக்காக கேவிஎல் சொல்கிறது. நம்ம கேசிஎல்ல என்ன பார்த்தோம், ஒரு நோடு இருக்குன்னா அந்த நோடில் எவ்வளோ கரண்ட் என்டர் ஆகுதோ அவ்வளோ கரண்ட்டு தான் அந்த நோட்லேருந்து வெளியில் போக முடியும் அப்படின்றத பார்த்தோம். சிமிலர்லி கேவிஎல்ன்றது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, அந்த வோல்டேஜ் சோர்ஸ் அப்ளை பண்ணுற வோல்டேஜ் இந்த ஒவ்வொரு எலமெண்ட்லேயும் ட்ராப் ஆகிற வோல்டேஜ்க்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், the algebraic sum of the voltages around any closed loop or circuit is 0. இப்போ இந்த இடத்துல நாம பொலாரிட்டி எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த டைரக்ஷனில் இருக்கு கரண்ட்டு, அப்போது -2 ப்ளஸ்ஸு. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன், -2 ப்ளஸ்ஸு இருக்கும் போது அதுக்கு நான் மைனஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா -2 ப்ளஸ்ஸுக்கு நான் நெகட்டிவ் சைன் எடுத்துக்கிறேன். +2 மைனஸ்க்கு நான் பாசிட்டிவ் சைன் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த லூப்புக்கு நான் ஈக்குவேஷன் எழுதுனேன்னா இந்த கரண்ட் எனக்கு இங்கே போகும்போது -2 ப்ளஸ் போகுது, அப்போ -V வரும். தென் இந்த R1 இதோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ளஸ்ஸை தான் டச் பண்ணுது இல்லையா, அப்போ +V1. நெக்ஸ்ட் R2ஓட வோல்டேஜ் ட்ராப் V2, அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ளஸ்ஸை தான் டச் பண்ணுது, ஸோ +V2. நெக்ஸ்ட் R3ஓட வோல்டேஜ் ட்ராப் V3, இங்கேயும் நம்ம ப்ளஸ் மைனஸ் தான், அப்போ +V3 இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் ஸ்டேட்மெண்ட் 1. தி அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் தி வோல்டேஜஸ் அரவுண்ட் எனி க்ளோஸ்டு லூப் ஆர் சர்க்யூட் இஸ் 0. இப்போ இந்த ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா இந்த பாயிண்ட்டு, இது வந்து நீங்கள் எந்த பிளேஸ்ல இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கேருந்து எடுத்தேன், இந்த டிலேருந்து எடுத்தேன், நீங்கள் இங்கே பிலேருந்து எடுத்துக்கலாம், சிலேருந்து எடுத்துக்கலாம், எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுவும் ஆர்பிட்ரரி தான். பட் என்னன்னா நீங்கள் பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா திரும்ப பியில் வந்து முடிக்கணும். ஸோ இது ஸ்டேட்மெண்ட் 1. இப்போ ஸ்டேட்மெண்ட் 2 படி நான் எழுதணும்னா, ஸோ V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V3 இஸ் ஈக்குவல் டு V. பிகாஸ் இந்த வோல்டேஜ் இந்த சைடு போகும்போது +V ஆகிடும். இப்போ இது என்னன்னா இந்த Vன்றது சோர்ஸோட வோல்டேஜ். இந்த வோல்டேஜ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இந்த 3 எலமெண்ட்ஸில் ட்ராப் ஆகிற வோல்டேஜஸை ஆட் பண்ணும்போது அந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். For the circuit shown in figure, determine the unknown voltage drop V1. இது நமக்கு unknown, இதை தான் நாம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு பேட்டரி இருக்குது, பேட்டரியோட வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க 30 வோல்ட். அதோட பொலாரிட்டிஸ் நமக்கு தெரியும், இது ப்ளஸ் இது மைனஸ். தென் 5 ரெசிஸ்டர்ஸ் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு இந்த பேட்டரி கூட. ஒவ்வொரு ரெசிஸ்டர்லையும் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெசிஸ்டரோட வேல்யூ இங்கே கொடுக்கல. இப்போ இதுதான் நமக்கு அன்னோன், இந்த ரெசிஸ்டரோட வோல்டேஜ் ட்ராப் தான் நமக்கு அன்னோன், அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ரெசிஸ்டருக்கும் பொலாரிட்டி எடுத்துக்க போகிறேன். இது ப்ளஸ் மைனஸ், இந்த ரெசிஸ்டருக்கு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் இங்கே ப்ளஸ் மைனஸ்னு எடுத்திருக்கேன், ஏன் மைனஸ் ப்ளஸ்ன்னு எடுக்கக்கூடாதா அப்படின்ற டவுட் வரலாம். எதனால் இந்த மாதிரி எடுத்திருக்கோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த பேட்டரியை இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா பொட்டென்ஷியல் ரைஸ் ஆர் வோல்டேஜ் ரைஸ்னு சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு ரெசிஸ்டரோட வோல்டேஜ் ட்ராப் இருக்கு இல்லையா, இதை நம்ம பொட்டென்ஷியல் ட்ராப் ஆர் வோல்டேஜ் ட்ராப்னு சொல்லுவோம். பிகாஸ் இந்த வோல்டேஜ் சோர்ஸு தான் வோல்டேஜை சப்ளை பண்ண போகுது, அதனால தான் இது நம்ம பொட்டென்ஷியல் ரைஸ்னு சொல்கிறோம். பட் இந்த ஒரு ரெசிஸ்டரும் என்ன பண்ண போகுதுன்னா இதிலேருந்து வர இந்த சப்ளை, இந்த பேட்டரியிலேருந்து வர வோல்டேஜை ட்ராப் பண்ணிக்க போகுது. அதனால தான் இது நம்ம பொட்டென்ஷியல் ட்ராப் ஆர் வோல்டேஜ் ட்ராப்னு சொல்கிறோம். எப்பவுமே இந்த வோல்டேஜ் ட்ராப் இந்த வோல்டேஜ் ரைஸ் இந்த ரெண்டுமே ஆப்போசிட் பொலாரிட்டியில் தான் இருக்கணும். இப்போ இந்த கரண்டோட டைரக்ஷன் இங்கே இருக்கு, கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல. இந்த ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இப்படி போகும்போது நான் இந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதா எடுத்துக்கிட்டேன்னா
ஃபர்ஸ்ட் இது டச் பண்றது இந்த பேட்டரியோட நெகட்டிவ் polarity இதை தான் டச் பண்ணும். அப்போ மைனஸ்ன்னு வரும் எனக்கு இந்த இடத்துல -30 வோல்ட்னு வரும். தென் இந்த ரெசிஸ்டர் ஒரு ரெசிஸ்டரையும் இதை டச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பிளஸ் தான் டச் பண்ணும். இப்போ எனக்கு எல்லாமே என்ன ஆகும்னா பிளஸ் சைன்ல வரும். இதை நீங்க சேஞ்ச் பண்ணி கூட எடுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் டச் பண்ணும்போது இங்க மைனஸ் இருக்கிறத நீங்க பிளஸ்னும் இங்க இருக்கிறது எல்லாத்தையும் மைனஸும் எடுக்கலாம். பட் நீங்க எடுக்கும் போது கரெக்டா எடுக்கணும். பொட்டன்ஷியல் ரைஸுக்கு ஒரு பொலாரிட்டி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் பொலாரிட்டி தான் நீங்க பொட்டன்ஷியல் டிராப்க்கு சூஸ் பண்றீங்களா அப்படின்றத மட்டும் நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த ஒரு ரெசிஸ்டரோட வோல்டேஜ் டிராப்புக்கும் நான் எழுத போறேன். ஃபர்ஸ்ட் இந்த 2 வோல்ட் இதுக்கு பிளஸ் தான் ஃபர்ஸ்ட் டச் பண்ணது, அப்போ +2 வரும். தென் அடுத்ததுக்கும் +1, தென் V1 +3 +5 is equal to 0. So -30 இந்த எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணோம்னா +11 plus V1 is equal to 0. So V1 minus 19 is equal to 0. V1 is equal to 19 volt. So இந்த ரெசிஸ்டர்ல drop ஆகுற voltage 19 volt drop ஆகும். இப்போ நீங்க நமக்கு கிடைச்ச ஆன்சரையும் இங்க இந்த சர்க்யூட் டயக்ராமையும் நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா ஒரு விஷயம் கிளியரா உங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்த பேட்டரியில இருந்து 30 வோல்ட் சப்ளை ஆகுது. இந்த 30 வோல்ட் தான் இந்த ஒவ்வொரு ரெசிஸ்டர்லயுமே டிவைட் ஆகி டிராப் ஆகும் அப்படின்றத தான் நம்ம கேவிஎல்ல பார்த்தோம். இப்போ இந்த ஒரு வேல்யூவை ஆட் பண்ணுங்க. 2 + 1 + 3 + 5 11 வரும். இந்த 11 கூட இந்த 19 ஆட் பண்ணீங்கன்னா 30 நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் எவ்வளோ வோல்டேஜ் சப்ளை ஆச்சு, எவ்வளோ வோல்டேஜ் இங்கே ட்ராப் ஆச்சு, ரெண்டுமே நமக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. அண்ட் இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், இந்த ஒவ்வொரு ரெசிஸ்டர்லையும் வேற வேற வோல்டேஜ் ட்ராப் ஆயிருக்கு. இது எதனாலனா இந்த ஒரு ரெசிஸ்டரோட வேல்யூவும் ஒரே வேல்யூ இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, வேற வேற வேல்யூஸ் இருக்கலாம். இன்னொன்று இதில் போகிற கரண்ட், இந்த கரண்ட் இந்த ஒவ்வொரு ரெசிஸ்டரோட வேல்யூ, கரண்ட் இஸ் கோயிங் டு பி சேம் ஃபார் ஆல் த ரெசிஸ்டர். எல்லா ரெசிஸ்டர்லையும் சேம் கரண்ட் தான் போக போகுது. பட் ரெசிஸ்டர் வேல்யூஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இருக்கு. அதனால தான் வேற வேற வோல்டேஜ் ட்ராப் ஒவ்வொரு எலமெண்ட்லையும் இருக்கு. செகண்ட் ப்ராப்ளம், determine the voltages V1, V2, V3 and V4 in the circuit of figure given below. ஸோ இந்த சர்க்யூட்டில் V1, V2, V3, V4 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த சர்க்யூட் டயக்ராம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தெரிஞ்சாலும் நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சோம்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது நம்ம ஒவ்வொன்றும் ஒரு ரெசிஸ்டர். ஸோ ரெசிஸ்டரை நம்ம இந்த மாதிரி கூட ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இங்கே எந்த ஒரு வோல்டேஜ் சோர்ஸுமே இல்லை. இந்த ஒவ்வொரு ரெசிஸ்டரில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 4 வோல்டேஜஸ் மென்ஷன் பண்ணலை, அதாவது இந்த 4 ரெசிஸ்டரோட வோல்டேஜ் ட்ராப் மென்ஷன் பண்ணலை. அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம், நேம் கொடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். இந்த ஒவ்வொரு ஜங்ஷனுக்கும் A, B, C, D, E அப்படின்ற நேம் நான் கொடுத்துட்டேன். இப்போ இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லூப். A, B, E, A இது ஒரு லூப், தென் B, C, E, B ஒரு லூப்பு, C, E, D, C இது ஒரு லூப்பு, தென் A, D, E, A இது ஒரு லூப்பு. ஸோ டோட்டலி 4 லூப்ஸ் இதில் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லூப்புக்கான KVL அப்ளை பண்ணலாம். A, B, E, A லூப்புக்கு KVL அப்ளை பண்ணலாம். As usual நான் clockwise direction தான் எடுத்துக்கிறேன். clockwise direction போது நான் A இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு எனக்கு ப்ளஸ் சைன் டச் பண்ணும். அப்போது இந்த இடத்துல எனக்கு ப்ளஸ் V1 வரும். நெக்ஸ்ட்டு இப்படியே போயிட்டு கரண்ட் இங்கே வரும்போது எகெயின் ப்ளஸ் தான். அப்போது ப்ளஸ்
12 volt. So plus 12. Next அடுத்து இந்த எலிமெண்ட்டுக்கு வரும்போது மைனஸ் சைன் இருக்கு. ஸோ மைனஸ் சைன் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் எடுத்துக்கணும். இப்போ minus 8 is equal to 0. V1 plus 4 is equal to 0. V1 is equal to minus 4 volt. So V1 is equal to minus 4 volt நமக்கு கிடைச்சிருக்கு. நான் உங்களுக்கு KVL சொல்லும் போதே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நமக்கு ஃபைனலாக கிடைக்கிறது ப்ளஸ் சைனில் வராமல் மைனஸ் சைனில் வந்ததுன்னா சர்க்யூட் டயக்ராமில் கொடுத்துருக்கிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம எடுத்துக்கணும். ஆக்சுவலாக இதில் வோல்டேஜ் ட்ராப்போட டைரக்ஷன் என்னவா இருக்குன்னா மைனஸ் ப்ளஸ்னு இருந்திருக்கு. ஸோ அதனால தான் நமக்கு இங்கே மைனஸ் சைன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த லூப்க்கு நாம KVL அப்ளை பண்ணலாம். BCEB இதுக்கு நான் இந்த டைரக்ஷன் எடுத்துக்கிட்டேன்னா ஃபர்ஸ்ட் Bல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். மைனஸ் V2 வரும். தென் இந்த எலிமெண்ட்க்கு பிளஸ் சைன் இருக்கு, பிளஸ் 6. தென் இங்க போகும்போது minus 12 is equal to 0. minus V2 minus 6 is equal to 0. minus V2 is equal to 6. V2 is equal to minus 6. Then இந்த லூப்புக்கு KVL அப்ளை பண்ண போறேன். இந்த லூப்புக்கு KVL அப்ளை பண்ணோம்னா so first எங்க இருந்து வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். நான் E ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். E ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் இந்த லூப் என்ன லூப் இது? C D E C. இந்த லூப்க்கு ஃபர்ஸ்ட் நான் E ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது மைனஸ் சைன் இருக்கு. அப்போ மைனஸ் 6. தென் இந்த எலிமெண்ட்ல அகைன் மைனஸ் சைன் தான் இருக்கு. அப்போ மைனஸ் V3. தென் இதுல ஃபர்ஸ்ட் polarity பாசிட்டிவ். plus 10 is equal to 0. minus V3 plus 4 is equal to 0. V3 is equal to plus 4 volt. தென் இந்த லூப்புக்கான கரண்ட் டைரக்ஷனும் கிளாக் வைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு A E D A. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸ்ல நான் ஸ்டார்ட் பண்றேன். இங்க A ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இங்க எனக்கு பாசிட்டிவ் இருக்கு. அப்போ பிளஸ் 8 வரும். தென் மைனஸ் சைன் இருக்கு. மைனஸ் 10. Again minus sign, minus V4 is equal to 0. minus 2 minus V4 is equal to 0. V4 is equal to 2 volt.